நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கைடு சேனல். நண்பர்களே, இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா, முதுகுத்தண்டு உடம்பு பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளியுடைய பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாக மாற்றுத்திறனாளிக்கான மாநில ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்தித்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பின்மைக்கான சங்கத்தின் முதுகுத்தண்டு உடம்பு பாதிக்கப்பட்ட பிரிவின் சார்பில் ஒரு கோரிக்கை மனுவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கை மனுவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழ்நாடு முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகள் இருந்தாலும் கூட தமிழக அரசாங்கம் ஒரு சில விஷயங்களை மட்டுமே செய்து வருகிறது. இவர்களுக்கு அன்றாடம் கட்டாயம் தேவைப்படக்கூடிய பல விஷயங்களை செய்யவில்லை என்கிற அடிப்படையிலே முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பின்மைக்கான சங்கத்தின் சார்பில் தனியாக இப்பொழுது துவங்கப்பட்டுள்ள முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்டோர் கிளையின் சார்பில் மாற்றுத்திறனாளிக்கான செயலாளரை சந்தித்து ஒரு கோரிக்கை மனுவானது கொடுத்தோம். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஜான்சிராணி, அதேபோல் மாநில தலைவர் வில்சன் உள்ளிட்ட தலைவர்களோடு நானும் சென்று அந்த கோரிக்கை மனுவை கொடுத்தேன். அதில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தாலும் அந்த கோரிக்கைகள் என்னவென்பதை உங்களுக்கு நான் விளக்குவதற்காக தான் இந்த காணொலியில் இணைஞ்சிருக்கிறேன். அதாவது, முதல் கோரிக்கையாக, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக உதவித்தொகை பெற தகுதி இருந்தோம் அறியாமையால் வருவாய்த்துறை மூலமாக உதவித்தொகை பெறுகின்ற மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் மாற்றுத்திறனாளி நலத்துறை மூலமாகவே கணக்கெடுத்து மாற்றுத்திறனாளிகளை அலைய விடாமல் எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது 1500 ரூபா வாங்கிட்டு இருக்கவங்க வருவாய்த்துறை மூலமாக வாங்குறவங்க எல்லாத்தையும் 2000 ரூபாய்க்கு மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநிலம் முழுவதும் ஒரு வருடத்திற்கு மேலாக பாதுகாவலர் உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்து நேர்காணலுக்கு வந்து செலக்ட் ஆன பிறகும் கூட இன்று வரை பாதுகாவலர் உதவித்தொகை வழங்கப்படவில்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கடுமையாக ஊனமுற்று படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு ஏற்கனவே 2000 ரூபாய் கொடுக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக பாதுகாவலர் உதவித்தொகை 1000 ரூபா கொடுப்பாங்க. அது இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் பாதுகாவலர் உதவித்தொகை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்கிற 2வது கோரிக்கை. 3வதாக, முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு மாற்றுத்திறனாளி நலத்துறை மூலமாக வழங்கக்கூடிய 2000 ரூபாய் உதவித்தொகை ஒரு சில மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 மாதம் வர்றதோ 2 மாதம் வராமல் இருக்குது. இதை மாற்றி எல்லா மாதங்களும் கண்டிப்பாக வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்த கோரிக்கையாக, முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்டவர்கள் அனைத்து ஆவணங்களை பெற்ற பிறகும் கூட ஒவ்வொரு வருடமும் வாழ்நாள் சான்றிதழ் கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும் என பல மாவட்டங்களில் வற்புறுத்துகிறார்கள். இதனால் முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். எனவே வாழ்நாள் சான்றிதழ் வாங்கி வர சொல்லி கட்டாயப்படுத்தாமல் இருக்க வழிவகை செய்ய வேண்டும். அதாவது லைஃப் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக 2000 ரூபா உதவித்தொகை வாங்குறவங்கலாம் நீ உயிரோடு இருக்கேன்னு சொல்லி வியோட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி இது மாதிரி அலக்கழிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இதுக்காக கேம்ப் போட்டு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இது கூடாது. இறந்துட்டாங்கன்னா அவங்களே தகவல் சொல்ல போகிறாங்க. நீங்கள் ஆதாரம் வச்சு நீங்கள் மெர்ஜ் பண்ணிங்கனால இறந்துட்டாங்கன்னா அவங்கள போய் சுடுகாட்டில் எரிக்கிற போது கண்டிப்பாக அவங்களுடைய ஆதாரங்கள்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி இறப்பு சான்றிதழுக்கு அப்ளை பண்ணும்போது கேட்பாங்க. இப்போ தான் ஆதாரம் மெர்ஜ் பண்ணி 36 டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ அந்த ஆதாரம் போட்டு அடிச்சிட்டாலே நீங்கள் அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ திரும்ப எதுக்காக அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு கேட்டுட்ருக்கீங்க. இது சரியான அணுகுமுறை அல்ல. அதனால் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தில் வேறு ஏதாவது தகுதி வாய்ந்த பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மாநிலம் முழுவதும் குஷனுடன் கூடிய வீல்சேருங்கிறது நார்மலாக இருக்கும். அது கூட இவ்வளோ இடத்துக்கு குஷன் வச்சு கொடுத்துட்ருக்காங்க. அந்த குஷன் வீல்சேர் எல்லா மாவட்டங்களுக்கும் வந்துருச்சு. ஆனால் ஒருத்தர் கூட முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்க மாதிரி தெரியல. உடனடியாக அந்த வீல்சேர் கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மாநிலம் முழுவதும் முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய மெடிக்கல் கிட்டு, அதாவது யூரின் பேக்கு, யூரின் டியூப்பு, கத்தியேட்டரு, பஞ்சு, ஸ்ரஞ்சு, இது மாதிரியான பொருட்கள் எல்லா அரசு மருத்துவமனைகளுக்கும் வந்துருச்சு. 2 மாதம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவங்க கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கல. எனவே உடனடியாக மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தின் மூலமாக, குறிப்பாக இல்லம் தேடி வரும் மருத்துவ பணியாளர்கள் மூலமாக அவங்க வீட்டுக்கே போய் மெடிக்கல் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அடுத்த கோரிக்கையாக, முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் நியூ போல்ட் வீல்சேர் கொடுக்கும். நியூ போல்ட் வீல்சேர்னால் முன்னாடி பேட்டரி இருக்கும். அதாவது ஒரு வீல் மட்டும் இருக்கும். அதை நீ மாட்டும் போது பேட்டரி பைக் மாதிரி அது போகும். அதை கழட்டி வச்சிட்டிங்கன்னா நார்மல் வீல்சேராக இருக்கும். அந்த மாதிரி நியூ போல்ட் வீல்சேர் எல்லா மாற்றுத்திறனாளிக்கும் கொடுக்கணும். நீங்கள் பைக் கொடுத்தா அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், பேட்டரி வீல்சேர் கொடுத்தா கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம முன் வச்சுருக்கோம். அதே மாதிரி முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு சார்பாக ஏர்பெட் வாங்குவதற்கு 6000 ரூபா கொடுக்குறீங்க. இந்த பணமானது ஏர்பெட் தேவைப்படாத மாற்றுத்திறனாளி கூட அதை பெற்று விடுகிறார்கள். எனவே பணமாக கொடுக்காமல் அவரவன் தேவைக்கு ஏற்றாற் போல ஏர்பெட் அல்லது வாட்டர் பெட் பொருளாக கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
அதாவது ஆல்ஃபாபெட்டுன்னு சொல்லி முதுகுத்திறனை பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆல்ஃபாபெட் வாங்குறதுக்காக ரூ. 6000 என்பது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக பணமாக கொடுக்குறார்கள். இதுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன மாதிரி பெட்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் ஒரு கொட்டேஷன் வாங்கி மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் கொடுத்தோம்னா அவங்க ரூ. 6000 பணம் கொடுத்துருவாங்க. இது வந்து பொதுவாக முதுகுத்திறன் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பெட் வேணும், ஏர் பெட் வேணும், இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு சிலர் வந்து நார்மல் பெட்லேயே படுத்துக்குவாங்க. ஆனால் அப்படி நார்மல் பெட்டில் படுத்துருக்கவங்க கூட இந்த ரூ. 6000 பணத்துக்காக எனக்கு வாட்டர் பெட் வேணும், ஏர் பெட் வேணும்னு சொல்லி பொய்யான சான்றிதழை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி கேட்கக்கூடாது. யாருக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் நண்பர்களே, இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம். இதை வந்து அவங்க வாங்கிட்டு உடனடியாக இதற்குண்டான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்பதாக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான். இந்த கோரிக்கைகளுக்காக நாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கப்புறமும் 2 முறை நாம் மாநில ஆணையரையும் மாநில இயக்குநரையும் சந்தித்து நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கிறத. கண்டிப்பாக முதுகுத்திறனுடம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். 20 வருஷம் 10 வருஷம் 15 வருஷமாக வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தவங்க இன்றைக்கி தான் மாநில அளவில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நம்ம அவர்களுக்கான கோரிக்கைகளை முன் வச்சு போயிட்டுருக்கோம். இன்று இல்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அதுவரை தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கம் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த கோரிக்கையில் வெற்றி பெற நாம் தொடர்ந்து முயற்சி கொண்டே இருப்போம் என்றும் சொல்லிக்கொண்டு உங்களிடத்தோடு வருகிறேன். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே மறக்காமல் இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். நன்றி, வணக்கம்.